ஹலோ மை டியர் ஃபார்மசிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. ஆனா இந்த சந்தோஷமான செய்தி கிடைக்கையிலேயே சில பேர் உள்ளத்துல வந்துகிட்டு நம்ம ஜெயிக்க முடியுமா, ஒரு சில பதட்டங்கள், அதுவும் குறிப்பா டிப்ளமோ இன் ஃபார்மசி பீப்புள், அவங்க மனசுல ஒரு சில பதட்டங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, ஐயோ நம்ம ஒரு டிகிரி பீப்புளோட கம்பீட் பண்றோமே, ஒரு எம்ஃபார்மசி முடிச்சவங்களோட கம்பீட் பண்ணுவோமே, ஒரு பிஹெச்டி பீப்புளோட கம்பீட் பண்ணுவோமே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எம்ஃபார்ம் பிஹெச்டி முடிச்சவங்களுக்குமே வரும், நம்ம இந்த எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்றது. ஏன்னா அவங்களாம் பர்டிகுலர் பிரான்ச்சில் தான் படிச்சிருப்பாங்க. இப்போ எம்ஃபார்ம் முடிச்சவங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி அல்லது ஒரு ஃபார்மகாலஜி, ஒரு சூட்டிக்ஸ், இந்த மாதிரி அந்தந்த பிரான்ச்சில் படிச்சிருப்பாங்க. அவங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்மளால பண்ண முடியுமா, கம்பைண்டா இருக்கே அப்படின்ற ஒரு பதட்டம் வரும். பதட்டத்தை போக்குறது எப்படி அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் ஜெகதீஸ்வரன், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மேஜர். இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணேன். இப்ப போன எம்ஆர்பியில செலக்ட் ஆகி 94th ரேங்க் பார்மசிஸ்டா, கவர்மெண்ட் பார்மசிஸ்டா இஎஸ்ஐ பழங்காலத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயத்தை எப்படி போக்குறது, இது நாட் ஒன்லி ஃபார் த டிப்ளமோ இன் ஃபார்மசி பீப்புள், ஈவன் பிஃபார்ம், எம்ஃபார்ம், பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு சேம் டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், கான்பிடன்ட்டை வளர்த்துக்குங்க. எதை கண்டும் அச்சமடைய தேவையில்லை. நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அந்த கான்செப்ட்லயே போகாதீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணக்கூடிய முதல் வேலை என்னன்னாக்கா, சிலபஸா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கங்க கையில. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னாக்கா, சிலபஸையே கையில் எடுக்க மாட்டாங்க, பிளைண்டா அப்படியே கோத்துட்டு போயிடுவாங்க சப்ஜெக்ட் குள்ள. இந்த பக்கம் முடிச்சிட்டோமா, அந்த பக்கம் முடிச்சிட்டோமா, பார்மசூட்டிக்ஸ் முடிச்சிட்டோம், பார்மகாலஜி முடிச்சிட்டோம், அது புது சிலபஸா பழைய சிலபஸா எதுவுமே தெரியாது, அவ்வாறு கோத்துட்டு பண்ணிடுவாங்க. அது மிகப்பெரிய தவறான செயல். ஃபர்ஸ்ட் திட்டமிடல். அந்த திட்டமிடலுடைய முதல் படி என்னன்னாக்கா, நமக்கான சிலபஸ் எது. இன்னும் சில பேர் முந்தானத்து நோட்டிபிகேஷன்ல போட்டிருக்காங்க நியூ சிலபஸ். உங்களுக்கு அண்டர்லைன் பண்றேன், இது ஓல்டு சிலபஸ் கிடையாது. கடந்த எம்ஆர்பியில ஓல்டு சிலபஸ் படிதான் இருந்துச்சு. இந்த எம்ஆர்பியில நியூ சிலபஸ், எஸ்பெஷலி ஃபார் தி டிப்ளமோ இன் ஃபார்மசி பீப்புள் கூடிய அந்த நியூ சிலபஸ். அதனால மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். அதனால இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்களோ எம்ஆர்பி, அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ண எடுத்துக்கோங்க. அந்தந்த சாப்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்மசூட்டிக்ஸ் இருக்கு, பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, பார்மகாலஜி இருக்கு, சோசியல் ஃபார்மசி இருக்கு, பார்மசி லா ஆஃப் பார்மசி, ப்ரீவியஸ்லி இட் வாஸ் நோன் அஸ் ஃபோரன்சிக் பார்மசி. 1998, 2000, 2005, 2015 அதுல எல்லாம் டிப்ளமோ இன் பார்மசி படிச்சவங்களுக்குலாம் என்னக்கா ஃபோரன்சிக் பார்மசின்னு வந்திருக்கும். அப்புறம் ஜுரிஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இப்போ லா ஆஃப் பார்மசின்னு வந்திருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. அப்ப லா ஆஃப் பார்மசினாக்க என்ன, இதுல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா வகைப்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளவு நேரம், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும். பார்மசூட்டிக்ஸ்னாக்கா இந்த கண்டென்ட் தான், டேப்லெட், கேப்சூல்ஸ், எமல்சன், சஸ்பென்சன், என்னென்னலாம் முக்கியமான விஷயம். டேப்லெட்னாக்கா என்ன பைண்டிங் ஏஜென்ட், என்ன டைலுவன்ஸ், நம்பர் ஆஃப் டைலுவன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் பைண்டிங் ஏஜென்ட் இருக்கு. சஸ்பென்ஷன் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் இருக்கு. ஒவ்வொரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட்டுக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ். எமல்சிஃபிங் ஏஜென்ட், இன் கேஸ் ஆஃப் தி எமல்சன் என்னென்ன எமல்சன்லாம் யூஸ் பண்றோம், என்னென்ன எமல்சிஃபிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம், வாட்டர் இன் ஆயில் எமல்சனா, ஆயில் இன் வாட்டர் எமல்சனா. மோர் ஓவர் ஹெச்எல்பி வேல்யூஸ், சூட்டிக்ஸை பொறுத்தளவுல வெரி ரிப்பீட்டட்லி கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷன் அப்படின்னாக்க அந்த ஹெச்எல்பி வேல்யூஸ். மோர் ஓவர் சர்ஃபாக்டன்ஸ், இதுல கண்டிப்பான முறையில் we can expect 2 questions. அப்ப அது அந்த ஹெச்எல்பி வேல்யூஸ், ஒவ்வொரு சர்ஃபாக்டன்ஸுக்கும் என்னென்னலாம் ஹெச்எல்பி வேல்யூஸ் இருக்கு, ஹைட்ரோஃபிலிக், லிபோபிலிக், வேலன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஹெச்எல்பி வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன், அதற்கான மெட்டீரியல் எப்படி கலெக்ட் பண்றது. நாட் ஒன்லி ஃபார் தி பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார் த பார்மகாலஜி. பார்மகாலஜினாக்கா குரூப் ஆஃப் டைட்டில்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் என்எஸ்ஏல இருந்து நம்மளுக்கு தெரியும், எல்லாமே படிச்சிருக்கோம், நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டமா பிரிச்சுங்க. நர்வஸ், சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல என்னென்னலாம் டைட்டில் வருது, அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல என்னென்னலாம் டைட்டில் வருது, டைஜஸ்டத்துல என்னென்னலாம் சிஸ்டம் வரையா பிரிச்சுக்கணும் பார்மகாலஜியை.
அப்படி பிரிச்சோம்னாத்தே நமக்கு ட்ரக் நேம் வந்துகிட்டு நம்மளுக்கு ஞாபகமா இருக்கும். மோரோவர் ஃபார்மகாலஜியை பொறுத்தளவுல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதுல இருந்து 20% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃப்ரம் தி ஃபார்மகாலஜி. அதனால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. நாட் ஒன்லி ஃபார் த எக்ஸாம்ஸ், அப்டேட்டிங் நாலேஜ் அதுதான் முக்கியம். ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து ஷுட் நோ அபவுட் ஃபார்மகாலஜி வெரி வெல், தென் ஒன்லி ஹி கேன் பிராக்டிஸ். அப்போ ஒரு ட்ரக்கு இன்னொரு ட்ரக்கோட இன்ட்ராக்ஷன் ஆகும், கம்பைன் ட்ரக் எப்படி எல்லாமே, ட்ரக் இன்ட்ராக்ஷன்ல இருந்து ஃபார்மகாலஜி ஆக்ஷன்ல இருந்து மெக்கானிசம் டோஸ் உட்பட எல்லாத்தையும் பக்காவா வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே எல்லாருமே பிராக்டிசிங் ஃபார்மசிஸ்ட் தான். அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் அவைலபிள் பிராண்ட்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம டோஸ்லாம் வந்து ஈஸியா அடிச்சிடலாம் தான். எல்லாருமே we are all practicing, I think so. Then we go for the cognizy. அந்த காக்னிசி பொறுத்தவரை எந்தெந்த பிளான்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஃபேமிலி, இதெல்லாம் ஐசோலேட் பண்ணிடணும். ஐசோலேட் பண்ணி தனியா ஒரு மெட்டீரியல்ஸ் போட்டு வச்சுக்கணும். என்னென்ன ஃபேமிலி, என்னென்ன யூஸ், என்னென்ன ஆக்டிவ் கான்ஸ்டிடியூவன்ஸ், மோரோவர் கெமிக்கல் டெஸ்ட், அது வந்து தெரியக்கூடிய டெஸ்டா, கெல்லர் கிளியானியா, இந்த கெல்லர் கிளியானி எஸ்பெஷலி எந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வருது, தெரியக்கூடிய டெஸ்ட் எதுக்கு வருது, ஆந்த்ரோபின் டெஸ்ட் எதுக்கு வருது, இதுல ஃபுல்லா அந்த கெமிக்கல் டெஸ்ட் ஃபுல்லா ஐசோலேட் பண்ணிடணும். அதே மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பயோகெமிஸ்ட்ரி. அந்த பயோகெமிஸ்ட்ரியில் உள்ள எல்லா கெமிக்கல் டெஸ்ட், பேத்தாலஜி டெஸ்ட் எல்லாமே வரும். அதை வந்து அந்த டெஸ்ட்கள் ஃபுல்லா ஐசோலேட் பண்ணிடணும். ருத்ராஸ் டெஸ்ட், ரோத்ராஸ் டெஸ்ட், பைரோ டெஸ்ட், மோலிஸ் டெஸ்ட், மோரோவர் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உள்ள எல்லாருமே அதை பார்க்க மாட்டாங்க. ஈவன் கிளாஸஸ்லயுமே டிப்ளமோ இன் ஃபார்மசி காலேஜ்ல கிளாஸஸ்லயுமே வந்துட்டு மோலிஸ் ரியேஜன் கடந்து போவாங்க. ஆனா அந்த மோலிஸ் ரியேஜன்ல என்ன இருக்கு, அலுகாலிக் ஆல்பா நாப்தல் இருக்கா அப்படின்னா சொல்லி கொடுக்க மாட்டாங்க நிறைய காலேஜஸ்ல. அப்போ ஒவ்வொரு ரியேஜன்லயுமே என்னென்ன ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மிகப்பெரிய டிப்ஸ், அதாவது கண்டிப்பா வந்துடும். அப்போ பயோகெமிஸ்ட்ரி, பயோமாலிகுல்ஸ்ல மேக்ரோ மாலிகுல்ஸ், மைக்ரோ மாலிகுல்ஸ் உங்களுக்கு தெரியும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இதுக்கு கரஸ்பாண்டிங் மைக்ரோ மாலிகுல்ஸ். கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ், புரோட்டீனாக்கா அமினோ ஆசிடு, லிபிட்ஸ்னாக்கா ஃபேட்டி ஆசிட், இந்த மாதிரிலாம் அதை தனியாக கிளாஸிஃபை பண்ணி படிச்சு வச்சுக்கணும். தென் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசி. ஸோ இந்த கம்பைன்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பக்காவா ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது ஐட்டம் மாதிரியா நான் சொல்றது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிரீஃபா நான் சொன்னேன் இந்தந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. இதை ஃபுல்லாவே நல்லா கம்ப்ளீட்டா மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டைம் பவுண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு டைம் அலாட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ஸ் வந்துட்டு எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. திடீர்னு டி எக்ஸாம், லாஸ்ட் டி எக்ஸாம்லாம் ஜஸ்ட் ஒரு 1 month பிஃபோர் தான் கால்குலேட் பண்ணாங்க, உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க. நம்ம அடுத்த மாசமே எதிர்பார்க்கலாம், அல்லது ஏப்ரல் எதிர்பார்க்கலாம், அல்லது மேல எதிர்பார்க்கலாம், ஏன் ஜூன்ல கூட எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் பிஃபோர் ஜூன் வந்துருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதனால அதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இருந்தே எப்ப நோட்டிபிகேஷன் வந்துச்சோ அப்பயே இருந்தே ப்ரிப்பரேஷன் இறங்கி இருக்கணும். நீங்க எல்லாருமே இறங்கி, ஹோப்ஃபுல்லி எல்லாருமே ப்ரிப்பரேஷன் இறங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இறங்காதவங்க இன்னைக்கு ஹியர் ஆஃப்டர் வந்துட்டு பக்காவா பிளான் பண்ணுங்க, சிலபஸ் கையில் எடுத்துக்கங்க. கடைசியா நான் என்ன சொல்ல போறேன், பயம் கம்ப்ளீட்டா இருக்கவே கூடாது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எதுவுமே இழப்பதற்கு நத்திங் டு லூஸ். நம்ம இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. எந்த பயமும் தேவையில்லை. நான் டிப்ளமோ, அவன் டிகிரி, அந்த டிகிரி பீப்புள் வந்துகிட்டு எப்படி நம்ம போன எம்ஆர்ல வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோமே, இதுல சாதிச்சிருவோமா அப்படின்ற பயமே இருக்க வேணாம். கிளியர் மைண்டோட உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இந்த வட்டம், இந்த தடவை நமக்கானது, இந்த தடவை எம்ஆர்பி எக்ஸாம் நமக்கானது அப்படின்ற மாதிரி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்றத இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் எவ்ரிடே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் மேல ஃபைனலா வந்துட்டு இந்த 4 டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் ரிமூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு என்னது, கான்பிடன்ஸ். செகண்ட் வந்துகிட்டு சிலபஸ் கையில் எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. சிலபஸ் ஒரு ஹைலைட் பென், நம்ம படிக்க படிக்க அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டடீஸ், எப்படி படிக்கிறது, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி படிக்கிறது அப்படின்றத சொன்னேன். அதுக்கடுத்து எவாக்குவேட் தி பேனிக், ஒரு பயத்தை வந்து ஃபியர், எவாக்குவேட் த ஃபியர், அதை வந்துகிட்டு தூக்கிடணும். கான்பிடண்டா இருந்துங்க. கண்டிப்பா இந்த எம்ஆர்பி நமக்கானது. ஓல்டு சிலபஸ் வந்துட்டு நியூ சிலபஸா மாத்தணும்னால ரொம்ப பேத்துக்குமே வந்துட்டு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடைக்கல, ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் கிடைக்கல, ப்ராப்பர் நோட்ஸ் கிடைக்கல அப்படின்னு. அதுக்காகவே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா லியோ இன்ஸ்டிடியூட், தட் இஸ் லலிதா எஜுகேஷனல் ஆர்ச்சிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு
இன்ஸ்டியூட் கோச்சிங் சென்டர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2025 தமிழ்நாடு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்காகவே விடாமுயற்சி பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச் 1 இருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் மெட்டீரியல், ப்ராப்பர் கைட்லைன்ஸ், ரிப்பீட்டட் எம்சிக்யூ ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பெய்டு பேக்கேஜில் வந்துட்டு அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு we are ready to offer. இதை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொன்னாக்க கீழே கிவன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த கிவன் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட். அடிக்கடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சேனல்ஸ்லேயே வரும். தேங்க்யூ.